Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து சோனியோட A6400 mirrorless full frame கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி சீல் பிரித்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஸோ மற்ற விஷயம்லாம் இருக்கும். ஸோ எப்படியும் இது யூஸ் ஆகாது, நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பேக்கேஜில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பவர் கார்டு அதெல்லாம் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி கேபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பவர் கோடோட அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூஃபைண்டரோட ஐ கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை வெளியே எடுக்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக ஹேண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா பண்டலாக வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ கைஸ், இந்த பண்டலில் வந்து நமக்கு வந்து 16 to 50 mm என்ட்ரி லெவல் கேமரா லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 64 GB மெமரி கார்டு ஸ்லாட் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 2 years வாரண்ட்டி வந்து நமக்கு இந்த கேமராக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அரௌண்ட் ஒரு எவ்வளோ வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 79,000 கிட்ட நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சேம் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 80,000 வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வெறும் பாடி மட்டும் நம்ம வந்து வாங்கினோம்னா ஒரு 73,000 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இப்போ நான் வந்து பாக்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் சொல்ல போகிறேன். சோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 24.2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஎஸ்ஓ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 to 32,000 ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 11 ஃப்ரேம் per செகண்ட், அதாவது ஒரு செகண்டில் வந்து 11 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா 0.02 செகண்டில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த 11 ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதனோட ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 425 ஆட்டோ ஃபோக்கஸ். ஆல்மோஸ்ட் உங்களோட ஸ்க்ரீனில் 85 to 90% வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ரியல் டைம் ஐ ஃபோக்கஸ் அண்ட் ரியல் டைம் ட்ராக்கிங், சைலண்ட் ஷூட்டிங் அண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4K HDR வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அப் டு 8K வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். 8K நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 24 ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே 4K இருந்துச்சுன்னா 35 ஃப்ரேமில் வந்து நீங்கள் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து வைஃபை இருக்குது, ப்ளூடூத் அண்ட் NFC, அப்புறம் ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கேமராவோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து பாடி வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஃப்ளாஷு இல்லை உங்களுக்கு வந்து மைக்கு வந்து நீங்கள் செட் பண்ணோம்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் ஆன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டம்மி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்பில்ட் ஃப்ளாஷ். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமராவில் இருக்க அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனரோமா ஷாட் அண்ட் ஸ்லோ அண்ட் குயிக் ஷாட்ஸ்லாம் வந்து இதில் ஆட் ஆனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸும் சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரோட்டரி நாபு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்பச்சர் அண்ட் மேனுவல் நீங்கள் செட் பண்ணும்போது ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 கஸ்டமைசபிள் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமைசபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெலிட் பட்டனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைசபிள் பட்டனாக நீங்கள் வந்து செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ், அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஃபோக்கஸை வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் அந்த ஓவராலாக இந்த கேமராவில் வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதனோட கனெக்டிவிட்டி போர்ட்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து இன்செர்ட் பண்ணுற போர்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ போர்ட் கிடையாது இதில். அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட், மினி HDMI போர்ட்டு அண்ட் வந்து டைப் பி USB கேபிளோட கனெக்டிவிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியாது, ஒன்லி டில்ட்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விலாகுக்கெலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேமரா வந்து இப்படி திருப்பிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரேம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து லென்ஸோட கேப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேமராவோட பேட்ரி அண்ட் மெமரி கார்டு வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இதான் நான் சொன்ன 64 GB மெமரி கார்டு ஸ்லாட்டு. ஸோ இது வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்தது. ஸோ அந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி போடுற அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பேட்ரி மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ரி வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1020 mAh வந்து பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7.2 volt வந்து பேட்ரி. ஸோ இது வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக லாக் பண்ணணும். ஒரு சில கேமராஸ்லாம் வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து மேனுவலாக இந்த பட்டனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் இது வந்து லாக் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேமராவை பவர் ஆன் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கேமரா பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த கேமராவில் எடுத்த இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஷாட்ஸ்லாம் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதிலேயே வந்து இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.